இதை பாரு, உன் குடும்பம் நிம்மதியா இருக்கணும், அது மட்டும்தாம்மா எனக்கு வேணும், அது போதும். என்னம்மா தாத்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு? அந்த மாயா தள்ளி தூரத்துல இருந்தப்பவே நம்மள என்னென்னவோ பண்ணா. இப்ப வீட்டுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வந்துட்டா சும்மாவா இருப்பா? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. என்ன இருந்தாலும் அவ உனக்கு சித்தி தானே. இனிமே நீ அவ இவன்னு பேசினா நல்லா இருக்காதுப்பா. மரியாதையா பேசி பழகுங்க. சூர்யா, உனக்கும் தான் சேர்த்து சொல்றேன். ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டா அவளோட அட்டகாசம் அதிகமாயிடும். ஏன் பயப்படுறீங்க? இங்க பாருங்க, அவ அமைதியா வாழை சுருட்டிக்கிட்டு நல்லபடியா இருந்தா தங்கச்சி சித்தின்னு கட்டி பிடிச்ச உறவாடுங்க. இல்லனா பழையபடி ஆடுறானா கழட்டி விட்டுருங்க. அவ்வளவுதானே, அவளோட வச்சுக்காதீங்க. அவ மாறி இனிமே எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்னு என் அப்பா நம்புறாரு. பாப்போம். அவரே ஒரு முடிவு எடுத்துட்டார்ல, என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னமோ அதிசயமா இன்னைக்கு அக்கா கையால சமைச்சு வச்சிருக்காங்க. எப்பவும் அளந்து கொட்டும், இன்னைக்கு அள்ளி கொட்டிருச்சு. நம்மளும் வாரி தின்னுட்டோம். ஆஹா, இனி என்னடா, அப்படியே கால் நீட்டி படுத்து தூங்கிட வேண்டியதுதான். சரி. யாரு வரேன்? யாரு? நான் தான் பொன்னி. கதவை திறங்க. தூக்கம் வருது எனக்கு. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கதவை திறங்க. தூக்கம் வருதுன்னு சொல்றேன்ல. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். 5 நிமிஷம் தான். நான் பேசுறதுக்கு 4 நிமிஷம் போதும். என்ன விஷயம் சொல்லு. எங்க அப்பா திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கு நீங்க தான் காரணமா? ஏன் அப்படி கேக்குற? எங்க அப்பா மாயா வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கதான் அப்பாக்கும் மாயாவுக்கும் சமாதான ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்திருக்கு. அங்க நீங்களும் இருந்திருக்கீங்க. அங்க நான் வெறும் பார்வையாளன் மட்டும்தான், மத்தபடி இந்த பேச்சுவார்த்தையிலாம் கலந்துக்கல. நான் நம்ப மாட்டேன். இத்தனை வருஷமா வைராக்கியமா இருந்த மனுஷன் திடீர்னு மாயாவை பொண்ணா ஏத்துக்கிறேன்னு சொன்னா அதை எப்படி நம்ப முடியும்? எனக்கு வயசாயிருச்சு, என்னால போராடி ஜெயிக்க முடியாதுன்னு அவரே ஒரு வாயால சொன்னாரே. இல்லையே, அன்னைக்கு மாயா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு உரிமையை கொடுங்கன்னு சொல்லி நீங்க தானே ஸ்ட்ராங்கா நின்னீங்க. அன்னைக்கு சொல்லிருக்கலாம், ஆனா இன்னைக்கு சொல்லலையே. இது யாரோட நிர்பந்தமும் இல்லாம உங்க அப்பாவே அவரே சுயமா யோசிச்சு சொந்தமா எடுத்த முடிவு. இதுக்கெல்லாம் ராஜாராம் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னு நினைக்கிற? இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இதை ஜீரணிக்கவே முடியல. எங்க அப்பா அவர் ஊருக்காரங்க முன்னாடி எவ்வளவு மரியாதையா தலை நிமிர்ந்து நின்னவரு, இப்போ அதே ஊர்க்காரங்க முன்னாடி அந்த மாயாவை தான் பொண்ணு ஏத்துக்கிட்டாருன்னா அவரு தலை குனிஞ்சு நிக்கணும், அவமானப்படணும். அது அவரு வேணா தாங்கிக்கலாம், கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் பொண்ணு, அந்த மாயா உங்க அப்பாவோட பொண்ணுங்கிறது உண்மைதானே? அவருக்கு வேற ஒரு தொடர்பு இருந்ததுங்கிறது உண்மைதானே? அப்படி இது எல்லாமே உண்மையா இருக்கும் போது அதை ஏத்துக்கிறதுல மட்டும் என்ன தப்பு? ஏத்துக்கிறது தான் பெரிய மனுஷனுக்கு அழகு. அப்படி ஏத்துக்கிட்டா நீ பயப்படுற மாதிரி ஊர் உலகம் ஒண்ணு கை கூட்டி சிரிக்காது. ஊர்க்காரங்களா உங்க அப்பாவை பெருமையா கைத்தட்டி வரவேற்பாங்க. நீங்க தான் புரியாம பேசுறீங்க. தோ நம்ம கம்பெனில அந்த லீடரை கை நீட்டி அடிச்சது நீங்க, தப்பு உங்களுது. ஆனா உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னா நீங்க கேட்டீங்களா? நான் எப்படி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும்? என் மரியாதை என்ன ஆகுறது, என் கௌரவம் என்ன ஆகுறது? ஓ, அப்போ உங்களுக்கு மட்டும் அந்த ஈகோ இருக்கலாம், ஆனா அதே ஈகோ எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்க கூடாது. அவரு ஊருக்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னாருன்னா அவரு ஈகோ கிளாஷ் ஆகாது? வெயிட் 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 எனக்கு அந்த மாதிரி ஈகோலாம் கிடையாது. நான் ஈகோ பாக்குற ஆளும் கிடையாது. இப்ப என்ன, அந்த லீடரை கூப்பிட்டு நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? நாளைக்கே கேட்டுறேன். அப்படி நான் மன்னிப்பு கேட்டுட்டா உனக்கும் உங்க அப்பா அந்த ராமர் ஒழுக்க சீலர் அவருக்கும் இருக்கிற ஈகோலாம் போயிருமா? நீங்க மாயாவை ஏத்துப்பீங்களா? பரவாயில்லையே, மன்னிப்பு கேட்கறேன்னு இந்த மனுஷன் இறங்கி வராரே. நாளைக்கு ஃபேக்டரிக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டா ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிடுவாங்க. அப்புறம் ஃபேக்டரி நல்லபடியா நடக்கும்.
அப்பா தன்னோட முடிவை மாத்திப்பாருன்னு எனக்கு தோணல. அதனால பேசாம இவரோட டீலை ஏத்துப்போம். என்ன பதிலே காணோம்? சரி, உங்க ஈகோவை விட்டு கொடுத்து அந்த லீடர் கிட்ட நீங்க மன்னிப்பு கேக்குறதா இருந்தா நானும் என் ஈகோவை விட்டு கொடுக்கறேன். மாயாவை தங்கச்சியா ஏத்துக்கிறேன். அதான் காளி. என்னடா இப்படி தப்பா வாக்கு கொடுத்துட்டோமோன்னு யோசிக்கிறியா? சேச்சே, நான் எதுக்காக அந்த மாதிரி யோசிக்க போறேன்? இது 1000 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கே தெரியும், ஒர்க்கர்ஸ் அவங்க ஃபேமிலியோட நல்லா இருக்கணும். அதான். ஆமா, நம்ம நல்லா இருந்தா தானே கம்பெனி நல்லா இருக்கும். கம்பெனி நல்லா இருந்தா தானே நம்ம எல்லாம் நல்லா இருக்க முடியும். என்னடா இவன் மாத்தி மாத்தி பேசுறான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, நான் ஒரே மாதிரி பேசினா நோ சுவாரஸ்யம். அதனால தான் இப்போ ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். இதெல்லாம் இருக்கணும்ல, அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரிதானே? புரியுதா? இப்ப புரியுது. கிண்டல் தானே? பா, ஏன்பா நீங்களே கேள்வி கேட்டு நாங்க பதில் சொன்னா இன்னொரு கேள்வி திரும்ப கேக்குறீங்க? வேணாம்ப்பா. ரொம்ப போர் அடிக்குதா? அதெல்லாம் இல்லப்பா. மேடம், எல்லாம் ரெடி மேடம். ஓகே சார், 5 மினிட்ஸ்ல வந்துடுறோம். போங்க. அப்பா, கான்ஃபரன்ஸ் ஹால் போலாமா? என்னாச்சு? போலாம்ல? அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வரேன்னு சொன்னப்ப வேண்டாம் வேண்டான்னு 2 பேரும் மாத்தி மாத்தி தடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் மாறி மாறி கூப்பிடுறீங்க. இப்ப புரியுதா இந்த ரோடு மேடு பள்ளம் தத்துவம்? நல்ல புரியுது. அப்ப புறப்படலாமா? வாங்க. கரெக்டா சொன்னேன். அண்ணே, நம்ம முடிவுல ஸ்ட்ராங்கா சொல்லட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். சரி அண்ணே. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. நடந்து முடிஞ்ச எல்லாத்தையும் எல்லாரும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். அதுக்காக தான் இந்த மீட்டிங். உங்க விருப்பப்படியே எங்க அப்பா உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. உங்களோட முக்கியத்துவம் பத்தி எனக்கு தெரியாம இல்ல. ஒவ்வொரு சம்பவமும் ஏன் நடக்குதுன்னு தெரியாம நடந்து முடிஞ்சு போயிருது. அண்ணா, இங்க வாங்க. லீடர்னா லீடர் தான். இப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, தொழிலாளிங்க மத்தியில நீங்க எவ்வளவு பெரிய மரியாதையை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ அன்னைக்கு இருந்த ஆத்திரத்துல முன்ன பின்ன என்னன்னு யோசிக்காம அனாவசியமா அத்துமீறி நடந்துக்கிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஐயா ஐயா, ஐயா, என்னை பார்த்து நீங்க கை கூப்பி நிக்கணும்னு அவசியமே இல்லை. மன்னிப்பு கேட்டா போதும்னு எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க வந்ததும் உங்களை நேர்ல பார்த்ததும் அதுவே போதுமானதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப நல்லதுங்க. நீங்க மனசுல நினைச்சதை விட அதிகமாவே போனஸ் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ
எல்லாரும் சந்தோஷமா வாங்கிக்கங்க. வழக்கம் போல உங்க வேலையை பாருங்க. நன்றிங்கய்யா. ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. உனக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். அப்போ நீ ஆஹா ஐயோ